பறவைகளை பிடிப்பதற்கான பொறிகளையும் அவற்றை கண்காணிக்கும் கேமராக்களையும் சேதப்படுத்துவோருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படக்கூடும் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் க சண்முகம் கூறியுள்ளார். அவர்கள் சுகாதார சுற்றுச்சூழல் பிரச்சினையை கையாள எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தடையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நீ சூனில் நகரமன்றம் கடந்த ஓராண்டில் 800க்கும் மேற்பட்ட புறா தொடர்பான புகார்களை பெற்றுள்ளதாக அவர் சொன்னார். அதற்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். புறா நிர்வாக செயற்திட்டத்தின் 2ஆம் தொகுதியில் நீசூன் உள்ளது. கடந்த மாதத்திலிருந்து காப்பி கடைகள், குடியிருப்பாளர்கள் ஆகிய தரப்புகளுடன் இணைந்து உணவு கழிவுகளை அகற்றி புறாக்களை கையாளும் முயற்சிகளில் அரசாங்க அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன. இங்மோக்கியோ, பீஷான், தோபாயோ, தஞ்சோங் பகார் ஆகிய நகரங்கள் புறா நிர்வாக செயற்திட்டத்தின் முதல் தொகுதியில் ஏற்கனவே சேர்ந்துள்ளன. அந்த இடங்களில் புறாக்களின் எண்ணிக்கை 9 மாதங்களில் பாதிக்கும் மேல் குறைந்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.